வணக்கம் கைஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கோல்டு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் 5000 தொடர்ந்து 5000 தாண்டி வந்துடுச்சு மார்க்கெட்டு. பார்த்தீங்கன்னா இந்த லைனை தான் நான் சொன்னேன், உங்களை வரைஞ்ச கட்டுங்க. ஏற்கனவே முன்னாடியே நான் சொன்னேன், அந்த ஆடியோ கூட இருக்குது, முன்னாடி வீடியோ இருக்குது பாருங்கள். இந்த லைனை தொட்டு மார்க்கெட்டுன்னு நான் சொன்னேன், அதே மாதிரி மார்க்கெட்டு தொட்டுட்டான். தொட்டு அதை பிரேக் பண்ணி வெளியே வந்துட்டான் மார்க்கெட்டு. ஓகேவா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு என்ன பண்ணுதுன்னா, இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா லோயர் லோ பண்ணிக்கிட்டே வருது மார்க்கெட். டவுன் ட்ரெண்டு. அடுத்த டார்கெட் எதுன்னா 4405. அடுத்த டார்கெட்டு 4405. இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த இடத்த மார்க்கெட்டு தொடும். அதாவது அமெரிக்கன் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே பிரச்சனை, அமெரிக்கன் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இப்போ கோல்டோட ப்ரைஸ் கீழே போயிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு லைட்டான சேஞ்சஸ் தான் இருக்குது, ஆனால் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா அது ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால் ஈக்குவல் ஆயிரும். இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னா, நமக்கு மார்க்கெட்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, லோ பண்ணிகிட்டே வந்துச்சு. இந்த லோ பூரா பிரேக் அவுட் பண்ணிச்சு. அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. ஓகேவா. அடுத்த அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து கன்ஃபார்மாக மார்க்கெட்டு பிஎஸ்சி சேஞ்ச் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போயே பிரேக் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இதுலேயும் 4 ஹவர்ஸ்லேயும் மேலே பிரேக் பண்ண முடியல. முக்கி மேலே வரைக்கும் வந்தேன், ஹை வரைக்கும். ஹையை பிரேக் பண்ண முடியல. பெரிய செல்லர்ஸ் இறங்கிட்டாங்க, கேண்டில் பார்த்தா தெரியும், தரமான செல்லர்ஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட்டால் மேலே தரலாம் முடியல. அதுக்கடுத்து மார்க்கெட்டு படப்படப்படப்படப்படப்படப்படப்படன்னு கீழே விழுந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த இதை தான் டார்கெட்டு. இதை மார்க்கெட்டு எடுக்க வருவோம். குறைஞ்சது கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வரைக்கும் மேலே வரைக்கும் வருவான். இங்கே வரைக்கும் வருவான்னு நினைக்கிறேன். 5000 கிட்ட நெருக்கி வந்துடுவேன். 5000 கிட்ட வந்துட்டு மார்க்கெட் லைட்டாக கீழே இறங்குவான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உடனே சடனாக ஃபால் ஆகும். என்ன நடக்குதுன்னு தெரியல. ரீட்ரேஸ்மெண்ட் மேலே வரைக்கும் வரானா இல்லை சடனாக ஃபாலோ ஆகிறானான்னு தெரியல. ஏன்னா இங்கெல்லாம் பல்க் ஆர்டர் இருக்குது, இங்கேயும் பல்க் ஆர்டர் இருக்குது, இங்கேயும் பல்க் ஆர்டர் இருக்குது. இந்த ஆர்டரை பூரா அதை எடுக்க வேலை வரானா இல்லை சடனாக கீழே போகிறானான்னு பார்க்க தெரியல. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெரிய செல் கேண்டில் இருக்கா, தெரியுதா? செல் கேண்டில் தெரியுதா? பெரிய செல் கேண்டில் இன்னுக்குள்ளே. அந்த செல் கேண்டிலை தொட்டுட்டு மார்க்கெட் கீழே இறக்கி பாருங்க. ஏன்னா அவனுக்குள்ளே பல்க் ஆர்டர் இருக்கும், செல் ஆர்டர், பல்க் ஆர்டர், பெண்டிங் ஆர்டர் இருக்கும். அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணனேவும் பெரிய செல்லு கீழே இறங்கியிருக்கு. அந்த செல்லோட இவனுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்கா. இந்த இடத்துல இருக்குது பல்க் ஆர்டரை எடுக்கத்தான் இந்த கேண்டில் வந்திருக்கு. இங்கே வந்து அந்த என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே போகவே கிடையாது பாருங்கள். அந்த என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டு சடனான ஃபால். அதே மாதிரி இங்கனக்குள்ளே எல்லாம் பல்கான செல் ஆர்டர் இருக்கும். அந்த செல் ஆர்டரை எடுக்க மார்க்கெட் வருவானா இல்லை அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சான்னு நம்மளுக்கு தெரியாது. வந்து இங்கனக்குள்ளே வந்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம செல்லுக்கான இது ட்ரை பண்ணலாம். இதை எடுத்துகிட்டு வந்தானா இல்லை எடுக்காமல் வந்தானா இங்கனக்குள்ளே செல் எடுக்கலாம். கீழே இந்த 4400 அதை எடுக்காமல் வந்தானா இங்கனக்குள்ளே செல் எடுக்கலாம். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்ப்போம். 1 ஹவரில் என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட்டு தரமான மார்க்கெட்டு வந்து என்ன தெரியுதுன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியரான டவுன் ட்ரெண்டு. மார்க்கெட்டு கிளியராக கீழே விழுந்துட்டுருக்கேன். இந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நேற்று தான் ஏதோ ஒரு மீட்டிங் ஏதோ சொல்லியிருக்காப்புல அந்த ஃபெட் ரேட்டை பற்றி. அதனால் மார்க்கெட்டு சடனாக தட்டியிருக்காங்க. என்னன்னு தெரியல, என்ன சொல்கிறக்காப்புன்னு தெரியல. நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி மார்க்கெட்டு லோ பண்ணிகிட்டே கீழே இறங்கிட்டுருக்கான். அடுத்தது என்னென்னா
15 மினிட்ஸ்லேயே பார்த்தோம். நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்குற 15 மினிட்ஸ்லேயே பார்த்தோம்னா கிளியரான செல்லு ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. இதில் என்ட்ரியும் இல்லை ஒன்றும் இல்லை, ரேலியான செல்லு. இங்கே நோக்கில் வந்து ஒரு சேனல் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. சேனல் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு.